ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், ESP8266 மாடலில் வந்து நீங்கள் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அவரோட வேல்யூஸ் என்ன ஆச்சு, IoT வெப் பேஜில் அப்டேட் ஆச்சு. இப்போ IoT பேஜ்லேருந்து என்ன பண்ணுறீங்க, சுவிட்சை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இதில் இருக்க இன்பில்ட் எல்டி வந்து எனக்கு ஆன் ஆகணும். அதுக்கான கோடிங் பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போட வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஃபஸ்ட் இந்த 4 லைன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் எல்லா கூடயும் வந்து நான் காமனாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, பிளிங்கோட அத்தன்டிகேஷன் டோக்கன், டெம்ப்ளேட் ஐடி, ஓகே, டெம்ப்ளேட் நேம் தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் இன்க்ளூட் ஹெட்டர் ஃபைல்ஸ் வந்து காமன் ஹெட்டர் ஃபைல்ஸ் தான். அதே மாதிரி ஆஸ் டிஃபைன் எல்இடி D0. ஓகே, இந்த D0 பின்னில் இருக்கிறது என்னென்னா இன்பில்ட் எல்இடி வந்து அதை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி கேர் SSID ப்ராஜெக்ட், கேர் பாஸ்வேர்டு 1234567 ஓகே, என்னோட மொபைல் ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மொபைல் ஹாட்ஸ்பாட் வந்து என்ன ஆகும், 2.4 GHz தான் இருக்கணும். அப்படி இருந்தாலும் உங்களோட நோட் எம்சியும் உங்களோட மொபைலும் கனெக்ட் ஆகும். ஓகே, அடுத்து இன்ட்டு பின் வேல்யூ அப்படி என்ன பண்ணுங்க, நான் வந்து சைன்டு வேரியபிள்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் பிளிங்க் ரைட் விர்ச்சுவல் ரைட், ஓகே, பிளிங்க் _ரைட் V0. நீங்கள் என்ன பண்ணணும், IoT பேஜில் எனக்கு சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் அந்த வேல்யூ வரணும். அதுக்காக என்ன பண்ணுங்க, பிளிங்க் ரைட் V0 அப்படின்னு கொடுத்துட்டு பின் வேல்யூ ஈக்குவல் டு பராமீட்டர் ஆஸ் இன்ட்டு. ஓகே, நான் ரிசீவ் பண்ண போகிற வேல்யூ என்னது, இண்டிஜுவல் வேல்யூ. ஓகே, அப்போ அதுக்காக என்ன பண்ணுங்க, ஆஸ் இன்ட்டு அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஓகே, வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. அடுத்து சீரியல் டாட் பிரிண்ட், அங்கேருந்து என்ன வேல்யூஸ் வருதோ என்ன பண்ணுங்க, V0 வந்து பிரிண்ட் பண்ணதில்ல. அப்போ அதனால் V0 பின் வேல்யூ இஸ் அப்படின்னு போட்டு அந்த வேல்யூ என்ன வருதோ அதை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 லைன் வந்து காமனாக நம்ம எப்போ ரைட் பண்ணுறது தான். அடுத்து டிலே, அடுத்து பின் மோடில் என்ன பண்ணுங்க, அந்த எல்இடி வந்து என்ன பண்ணுங்க அவுட்புட்டாக நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். அடுத்து பிளிங்க் டாட் ரென்னு இஃப் பின் வேல்யூ ஈக்குவல் டு 1. ஓகே, பின் வேல்யூ வந்து எனக்கு ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணேன், எல்டி வந்து லோ பண்ணேன். ஏன் வந்து லோ பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற மாடியில் வந்து ESP8266 வந்து நெகட்டிவ் லாஜிக். ஓகே, நீங்கள் 0 கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், எல்டி வந்து க்ளோ ஆகும். ஓகே, அதே நீங்கள் வந்து 0 கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், எல்டி வந்து க்ளோ ஆகும். அதே 0 கொடுத்தீங்க அப்படின்னா எல்டி வந்து ஆஃப் ஆகும். ஓகே, நெகட்டிவ் லாஜிக்கில் இருக்கனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது வந்து லோ ஹை அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே, அப்போ லோன்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா என்ன ஆகும், எல்டி வந்து ஹை ஆகும். அதே மாதிரி ஹை அப்படின்னு சொன்னோம்னா எல்டி வந்து லோ ஆகும். ஓகே, அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே வந்து நெகட்டிவ் லாஜிக்கை ரைட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் 1 கொடுத்தோன்னா என்ன ஆகும், எல்டி வந்து நம்ம ஆன் பண்ணுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இங்கே என்ன ஆகும், லோ ஆகும். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், லோ ஸ்டேட் நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா நெகட்டிவ் லாஜிக் அப்படின்னால வேல்யூஸ் வந்து பாசிட்டிவில் தான் வருது. ஆனால் நம்ம எழுதிருக்க வேல்யூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி ஆன் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ நீங்கள் நெகட்டிவ் லாஜில் வந்து எல்இடி வைக்காதனால என்ன பண்ணுங்க, எல்இடி லோ அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் 1 வந்தால் தான் நம்ம எல்இடி ஆன் ஆனு சொல்லுவோம். அப்போ அதுக்காக எல்இடி கம்மா லோ அப்படின்னு கொடுத்துருக்கேன், எல்இடி ஆன்னு சொல்லிட்டேன். அடுத்து பின் வேல்யூ ஈக்குவல் டு 0, பின் வேல்யூ ஈக்குவல் டு 2, டிஜிட்டல் ரைட்டில் எல்இடி கம்மா ஹை. அப்போ என்ன ஆகும், எல்இடி வந்து ஆஃப் ஆகும். இந்த கோடிங் வந்து நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணி இந்த கோடிங் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இது எல்லாமே டூல்ஸ் வந்து நான் ஆல்ரெடி ஃப்ரீ டிஃபனாக செட் பண்ணி வச்சுதான். அதனால் வந்து நான் மாடிஃபிகேஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால் தான் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக வந்து நான் அப்லோட் பண்ணல. இருந்தாலும் ஒரு சில டைம் அப்லோட் ஆகலாம் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரீவெரிஃபிகேஷன் பண்ணுங்கள். அப்போ வந்து மாடிஃபிகேஷன் எல்லாம் மாற்றி செலக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்கள், கரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, அப்போ நீங்கள் வந்து ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணும்போது இது மாதிரி 7%, 15% அப்படின்னா உங்களுடைய கண்ட்ரோல்ஸ் வந்து கரெக்டாக இருக்காதுன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா நான் ரெட் கலர் வைக்கலாம் டாட் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய மாடியூல்ஸ் வந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட்டுக்கான கோடிங்ஸ் வேணும், உங்களோட ஃபைனல் ப்ராஜெக்ட் இல்லை மினி ப்ராஜெக்ட்டுக்கான கோடிங்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுடைய பிளாக் டயக்ராம் வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு நான் அதுக்கு பிளாக் டயக்ராமுக்கான அமௌண்ட் என்னன்னு நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். அதை நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கோடிங் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு போட்டு என்ன பண்ணுவோம், சிமுலேஷன் ஃபைல் வந்து ஷேர் பண்ணுவேன். அந்த சிமுலேஷன் ஃபைல் வந்து என்ன பண்ணுவோம், உங்களுடைய A to Z உங்களுடைய ப்ரோக்ராமிங்க்கு நீங்கள் என்ன ஹார்ட்வேர் யூஸ் பண்ணுவீங்க அதுக்கான கோடிங் வந்து நான் பர்ஃபெக்டாக சென்ட் பண்ணுவேன். அதில் ஏதாவது டவுட்னா என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து என்னோட வாட்ஸ்அப்பில் கேட்கலாம். ஓகே, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் எல்லாம் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஓகே, இப்போ அதுக்கான கோடிங்ஸ் வந்து அப்லோட் ஆகிட்டேன்னா எல்இடி ஆஃப் அப்படின்னு ஸ்டேட்டஸில் வந்து இருக்குது. ஏன்னா பின் வேல்யூ வந்து இன்ஸ்டாலாக என்ன இருக்கும், டிஃபால்ட் வேல்யூ வந்து 0. அப்போ அதனால் என்ன ஆயிடுச்சு, எல்இடி ஆஃப் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண நம்ம IoT பேஜில் வந்து பார்க்கலாமா. இப்போ IoT பேஜ் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே வந்து நான் சுவிட்ச் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணி ப்ரீவியஸ் கோடி நம்ம பார்த்தது தான். அதில் SW ஸ்டேட்டஸ்னு இருக்குது. இது என்ன பண்ணுவோம், சுவிட்ச் மோடு நம்ம வந்து எடிட் பண்ணணுமா. அப்போ என்ன பண்ணுறேன், எடிட் ஆப்ஷனுக்கு போய்ட்டு இது என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து சுவிட்ச் அப்படின்னு சுவிட்ச் வந்து இங்கே எடுத்து வைக்கணும். இப்போ சுவிட்ச் எடுத்து வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது, ஒரு டேட்டா ஸ்ட்ரீம் வந்து கிரியேட் பண்ணணுமா. அப்போ இந்த பழைய டேட்டா வந்து என்ன பண்ணலாம், டெலிட் பண்ணிடலாம். ஓகே, டெலிட் பண்ணிவிட்டு இந்த சுவிட்சுங்கிறத மட்டும் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு இதுக்கு வந்து என்ன பண்ணலாம், ஒரு புது டேட்டா ஸ்ட்ரீம் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாமா. சேவ் அண்ட் அப்ளை. ஓகே, எடிட் ஆப்ஷன். அது என்ன பண்ணுறேன், இந்த செட்டிங்ஸ் ஐக்கனை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இந்த செட்டிங்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து என்ன பண்ணலாம், சுவிட்சுன்னு நம்ம வந்து டேட்டா ஸ்ட்ரீம் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ சுவிட்ச் அப்படின்னு நேம் இருக்குது. இப்போ இங்கே சூஸ் டேட்டா ஸ்ட்ரீமில் வந்து கவுண்ட்னு இருக்குது. அப்போ அந்த கவுண்ட் அப்படின்னா என்ன தான், நம்ம வந்து சுவிட்சுக்கு வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியாது. அது வந்து மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூன்னு இருக்கும். இப்போ கிரியேட் டேட்டா ஸ்ட்ரீம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், சுவிட்சுன்னு கொடுக்குறேன். ஓகே, கவுண்ட் வந்து நான் V0 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, இங்கே ஆன் வேல்யூனா என்ன 1ன்னு வருது, ஆஃப் வேல்யூனா 1 0ன்னு இருக்குது. ஓகே, இதே வேல்யூஸ் நம்ம கொடுக்க போகிறோம். அதேமாதிரி ஷோ ஆன் ஆஃப் லேபிள்ஸ்.
ஓகே, இந்த இடத்துல என்ன இருக்குது, கவுண்ட்னு மட்டும் இருக்குல்ல. அப்போ அந்த கவுண்ட்டுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல சுவிட்சு நாங்கள் வந்து நேம் மாற்றிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஒரே இதை வச்சு கூட என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஆன் அப்படின்னா ஆன் எனக்கு வந்து லேபிள் வரணும். ஆஃப் அப்படின்னா என்ன ஆகணும், ஆஃப்ங்க லேபிள் வந்து வரணும். அதாவது ரைட் சைடு வரணுமா லெஃப்ட் சைடு வருமா, ஏன்னா நமக்கு இந்த இடத்துல வந்தாவே போதும். அப்போ அதனால் என்ன பண்ணிக்கலாம், நான் வந்து இந்த ஆன் ஆஃப் அப்படிங்கிறத வந்து இப்படியே நான் வச்சுருக்கேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் விட்ஜெட் நேம். அந்த சுவிட்ச் நேம் நம்ம சுவிட்ச் V0 இருந்துச்சு, அதை வந்து நேம் வந்து மறையணுமான்னு கேட்குறாங்க. அதனால் நம்ம மறைய தேவை. அப்படியே வச்சு நம்ம என்ன பண்ணலாம், சேவ் கொடுத்துடலாம். சேவ் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன், சேவ் அண்ட் அப்ளை கொடுத்துறேன். இப்போ சேவ் அண்ட் அப்ளை கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன், என்னோடய கோடிங்கை வந்து சுவிட்சை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன் ஸ்டேட்டில் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஆஃப் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிறேன். ஓகே, எடிட் ஆப்ஷனுக்கு போயிடலாம். எடிட் ஆப்ஷனுக்கு போய்ட்டு இந்த சுவிட்சை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ சேவ் அண்ட் அப்ளை. ஓகே, இப்போ வந்து சுவிட்ச் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஆன் பண்ணியிருக்கேன். ஆன் பண்ணப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து எல்இடிக்கான ஸ்டேட்டஸ் வந்து என்ன இருக்குது, எல்இடி V0 பின் வேல்யூ இஸ் 1. அப்போ எல்இடி என்ன இருக்குது, ஆன்னு வந்து உங்களுக்கு மெசேஜ் வந்துருக்கு. அப்போ என்ன இந்த லாஜிக்கில் நமக்கு உள்ளே வந்துருக்கு. இப்போ என்ன பண்ணுறேன், சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள். சுவிட்சை ஆஃப் பண்ண உடனே என்ன ஆகும், 0ன்னு வரும். V0 பின் வேல்யூ இஸ் 0. ஓகே, கொஞ்சம் இன்டர்நெட்டோட ஸ்பீடை பொறுத்து வேரி ஆகும். இன்டர்நெட் ஸ்பீடாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டேட்டா உடனே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா V0 பின் வேல்யூ இஸ் 0, எல்இடி ஆஃப் அப்படின்னு வந்துருக்கு. அடுத்து என்ன பண்ண போகிறேன், இந்த சுவிட்சை வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் ஸ்பீடாக இருந்துச்சுன்னா நான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி உங்களுக்கு என்ன எல்இடி வந்து ஆன் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா V0 பின் வேல்யூ இஸ் 1, எல்இடி ஆன் அப்படின்னு வந்து இங்கே ஹார்ட்வேர்லையும் ரியல் டைம் ஹார்ட்வேர்லையும் கரெக்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஓகே, இது வந்து நான் கேமரா எதுவும் இன்டர்ஃபேஸ் பண்ணி நான் காமிக்கல, நான் வந்து இங்கே இப்போ சீரியலில் பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகே, அடுத்து என்ன பண்ணுறேன், ஆஃப் பண்ணுறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, எல்இடி ஆஃப் அப்படின்னு வந்துச்சு. அப்போ நம்மளுடைய பின் கோடிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுவிட்சோட ஸ்டேட்டஸ் வச்சு என்ன பண்ணலாம், நம்ம வந்து எல்இடி வந்து ஆன் ஆஃப் பண்ணுறது எல்லாமே நமக்கு வந்து இந்த கோடிங் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, அப்போது பிளிங்க் ஆப்பில் வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து ஒரு சம் சேனல்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி மெசேஜ் யூஸர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 23.6K வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். 30K வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம்னு சொன்னேன். இதே ஐடியில் வந்து என்ன பண்ணுறேன், உங்களுக்கு வந்து நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஓகே, எவ்வளோ வந்து 23.6K முடிஞ்சிருச்சு. இன்னும் 4-5 கோடிங் வந்து நான் டெமோ காமிப்பேன். டெமோ காமிக்கவங்களே இந்த வேல்யூ வந்து மேக்ஸிமம் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஒர்க் ஆகுதா இல்லைன்னு நான் உங்களுக்கு இதிலே ஷோ பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.